ஹாய் வணக்கம் சிஎம் சார். பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணா நேற்று நல்ல ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் முக்கியமாக, சினிமா துறை முக்கியமாக மாணவர்களுக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிக்காமல் வேலை கிடைக்குது. திருவிழா கூட்டம், கட்சி கூட்டம், இப்படி சினிமா கூட்டத்துக்கு போய் இறந்தோம்னா வேலை அழகாக கொடுக்குறாங்க. அதனால் இனிமேல் மாணவர்கள் படிக்க மாட்டாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுத மாட்டாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சிடும். ஆனால் நீட் எக்ஸாமுக்கு போராடுற மாணவர்கள் வந்து இடையூறு பண்ணுறாங்க. அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். என்ன சார் இடையூறு பண்ணுறாங்க? உரிமையை தான் சார் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு தான் கொடுக்கணும் சார். அவங்கள அடித்து இழுத்துட்டு போகக்கூடாது சார். ஏன்னா நேற்று நீங்கள் ஜனநாயகம் படத்துக்கு எம்எல்ஏ, அமைச்சர் எல்லாம் நடு ரோட்டில் நின்று வெடியை பார்த்துட்டு போய் வெடி போடுதாங்க, அப்படி கொண்டாடுதாங்க. அப்போ அவங்க கொண்டாடினா அது நியாயம். இங்கே தமிழ்நாட்டுக்கு படிப்பு வேணும்னு சொல்லி போராடுறது அநியாயமா சார்? ரொம்ப வேதனையாக இருக்குது சார். தமிழ்நாட்டு மக்களே, இடைத்தேர்தலில் சிந்திச்சு செயல்படுங்க. நீங்கள் பொழுத மாற்றம் தான் நல்ல மாற்றமாக வரும். இது அப்படியே மாற்றம் இருக்குது பார்த்துன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அம்மா பெண்கள்லேருந்து இப்படியெல்லாம் வேண்டாமா, நெத்தியில் வந்து குத்துறது, பச்சை குத்துறது, நெஞ்சில் குத்துறது. உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் நெஞ்சில் குத்துங்க, நெத்தியில் குத்துங்க. அவங்களுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை பெத்தது அம்மா அப்பா. இவங்க யாரும் பெக்கலை. இவங்க ஆட்சியில் இருந்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. உண்மையிலே சொல்கிறேன் சார், ரொம்ப வேதனையாக. படித்த இளைஞர்களே, தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிக்காமல் வேலை கிடைக்கும். இல்லை டெல்லியில் போராடுற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்கு ஜெய்ஹிந்த். போராட்டம் வெற்றி பெறும். உண்மையிலே சொல்கிறேன், நீட்டு தேர்வை ஒழிக்கணும், நீட்டை ஒழிக்கணும். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட். உங்கள் பிகே முத்து, கல்வித்துறை அமைச்சரே, நீங்கள் தான் இந்த போராட்டத்தில் கலந்து மக்களுக்கு, மாணவர்களுக்கும் உண்மையிலே சொல்கிறேன், ராஜ்மோகன் அண்ணா, நீங்கள் பண்ணுற ஆட்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்.